அப்படிங்கிறது விற்கக்கூடாது அப்படின்னு இப்போ சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. 2020ஆம் ஆண்டு கொண்டு வந்துட்டாங்க. கல் உப்பு நம்ம விற்கக்கூடாது, அயோடின் கலந்த உப்பு தான் விற்கணும் அப்படிங்கிறது. கடந்த காலத்தில் 90ஸ்லேயே இது கொண்டு வந்தாங்க, கடும் எதிர்ப்பு இருந்ததுனால அது பின் வாங்கிட்டாங்க. இன்றைக்கி அதை திருப்பி வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி யாரெல்லாம் வந்து அயோடின் கலப்பதற்கான தொழில்நுட்பம் வச்சுருக்காங்களோ அவங்களால தான் உப்பு விற்க முடியும். அப்போ எல்லாராலும் விற்க முடியாது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டியில் வந்துட்டு வந்து உப்பு விற்றுட்ருப்பாங்க, உப்பு விற்கக்கூடிய அந்த இன்றைக்கி யாருமே விற்க முடியாது, ஏன்னால் தடை செய்யப்பட்டதாக இருக்குது. அப்போ நேரடியாக உற்பத்தி செய்யலாம், ஆனால் அவங்களுக்கு விற்பனை செய்வதற்கான யார்கிட்ட விற்பனை இண்டஸ்ட்ரி தான் விற்பனை முடியும். அதே போல் இப்போ ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ்னு அடுத்து வந்து கொண்டு வந்திருக்காங்க. செறிவூட்டப்பட்ட பால் வந்துச்சு, செறிவூட்டப்பட்ட எண்ணெய் அப்படிங்கிறது உருவாக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல செறிவூட்டப்பட்ட இந்த ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு நடந்துகிட்ருக்கு. இந்த ஃபோர்ட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அது சில கம்பெனிஸ் மட்டும் தான் அந்த டெக்னாலஜி இருக்குது. அப்போ நீங்கள் அவங்ககிட்ட இருந்தால் பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி வந்து செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படிங்கிறது நம்ம பொது விநியோக திட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. நாளைக்கு அது என்ன ஆகும்னா, எப்படி உப்புக்கு நேர்ந்ததோ அதே போல் எல்லா அரிசியும் செறிவூட்டப்பட்டு தான் விற்பனைக்கு வர வேண்டும் அப்படின்னு அடுத்து கட்டுப்பாடு வரலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம கம்பெனிஸ்லேருந்து அதை வாங்க முடியும். நேரடியாக விவசாயத்திலேருந்து வேறு என்ன வாங்கி, இப்போ விவசாயத்தை வாங்க முடியாது, அரசு தான் வாங்க முடியும். அரசு இந்த இது பண்ணும் போது கம்பெனிஸ்லேருந்து தான் வாங்க முடியும்.